ஹேடா ஃபிக்ஸீஸ் வந்து எல்லாம் எப்படி இருக்கீங்க? லைக் வந்து நான் என்ன சொல்றதுன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ரெக்வெஸ்ட்டு வந்து குடுத்துருந்தவங்க என்னால வந்து கரெக்டான டேட்ல போட முடியல. பிகாஸ் எனக்கு உடம்பு சரியில்ல. கோல்டு ப்ளஸ் அதுவும் இல்லாம ரொம்ப பாடி வீக்கா இருக்கிறதுனால என்னால வந்து போடவே முடியல. இதுவே ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வந்து போட போறேன். ஸோ ரிக்வெஸ்ட் கேட்டவங்களுக்கு வந்து என்னால போட முடியல. ஐம் ஸோ சாரி. ஸோ அதனால வந்து ஒரு சாரிக்கு பதிலா நான் வந்து ஒரு ஒன் ஷாட் ஹாட்டான ஒரு ஜேகே ஒரு ஒன் ஷாட் தான் வந்து போட போறேன். ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க. பேசுறதுக்கே எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அந்த லெவல்ல தான் வந்து நான் இருக்கேன். ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. லைக் போடுங்க. அன்கட் சீன்ஸ் வந்து டெலகிராம்ல தான் இருக்கும். ஸோ மறக்காம டெலகிராம்லயும் போய் பாருங்க. அதில் வந்து நான் ஜேகேவோட வேர்வுல்ஃபோட சீரீஸோட ஃபஸ்ட் எபிசோட் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ மறக்காம போய் பாருங்க. இன்ஸ்டா ஐடியும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காம அங்கேயும் போய் பாருங்க. அங்கே வந்து நான் ஷார்ட்ஸ் போடுவேன். என்னோட இன்னொரு சேனலோட லிங்க்கும் வந்து லைக் வந்து சேனல்லையே இருக்கும், கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஓகேவாடா ஃபிக்ஸீஸ்? ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டைட்டிலே பார்த்துருந்துருப்பீங்க. ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க. வில்லேஜ் போலீஸ் தாய்மாமா, இதுதான் வந்து ஸ்டோரியோட டைட்டிலே. ஸோ வந்து கொஞ்சம் ஹாட்டாக அப்படி இப்படி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பாருங்கள். யாரும் வந்து லைக் வந்து இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு இதெல்லாம் வந்து பிடிக்கும் அப்படின்றதுனால தான் நான் வந்து இந்த மாதிரி போடுறேன். லைக் யாராவது ரிப்போர்ட் பண்ணிடுறதுனால வந்து என்னோட வீடியோவுக்கு வந்து லைக் இந்த மாதிரி பிளாக் பண்ணிடுறாங்க யூடியூப்பில். ஸோ வந்து பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள். பிடிக்கலன்னா நீங்கள் பார்க்க வேண்டாம். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளார போலாண்டா ஃபிக்ஸீஸ். ஸ்டார்டிங் சீனே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. செல்குள்ளார ஜேகே வந்து ஒருத்தரை பிடிச்சிட்டு செம்மையாக அடின்னு அடிச்சிட்ருக்காரு. அந்த ஆளா அடி வாங்குற செம்மையாக கதறிக்கிட்டு இருக்கான். விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மோசமாக வந்து ஜேகே குச்சி வச்சு அடிச்சிட்ருக்காரு. ஏன் வந்து அவர் அடிக்கிறாரு அப்படின்னா வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக மிஸ்பிஹேவ் பண்ணி என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு அவன் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக வந்து சுற்றிட்டு இருந்தவனை அதான் வந்து இப்போ நம்ம ஜேகே பிடிச்சி செம்மையாக அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. அவன் அப்படியே கதறிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட ஜேகே வந்து கருணை காட்டவே இல்லை. இதில் வந்து ஜேகே எப்படி அப்படின்னா ரொம்பவும் வந்து கோவக்காரர் தான். பட் ஆனால் இந்த வந்து ரொம்ப தப்பு பண்ணுறவங்களெல்லாம் வந்து ரொம்ப அக்ரெசிவாக தான் வந்து ஹேண்டிலே பண்ணுவார். அந்த மாதிரி தான் இப்போ அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது தான் வந்து நீங்கள் வந்து வரீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஸோ எதுக்காக அப்படின்னா வந்து ஜங்குக்கு லஞ்சு கொண்டு வந்துட்டுருக்கீங்க. நீங்களும் வந்து உள்ளார வந்து பார்க்குறீங்க. ஜங்குக்கு வந்து செம்மையாக ஒருத்தனை போட்டு அடின்னு செம்மையாக அடிச்சிட்ருக்காரு. அதை நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் வந்து க்யூட்டான ஒரு தாவணி போட்டு தான் வந்து இருக்கீங்க. நீங்கள் வந்து சிட்டியில் தான் வந்து வளர்ந்துருப்பீங்க. பட் ஆனால் இப்போ வந்து உங்கள் ஃபேமிலி வந்து நம்ம வில்லேஜ்க்கே போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணதுனால வந்து நீங்கள் வில்லேஜ்க்கு வந்துட்டீங்க. அங்கேருந்து தான் வந்து காலேஜ்க்கு போகிறதெல்லாம். ஸோ காலேஜ் செகண்ட் இயர் வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி வந்து சண்டே அப்படின்றதுனால நீங்கள் வந்து ஜங்குக்கு வந்து சரி லஞ்ச் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டு வந்துருப்பீங்க. செல்லு பக்கத்தில் தான் போய் நின்று மாமா மாமா அப்படின்ட்டு நீங்கள் கூப்பிடுறீங்க. சுத்தமாக வந்து ஜேகேக்கு விழவே இல்லை. அவனுக்கு வந்து அந்த கதற அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறதா வந்து தான் ஃபுல்லாக வந்து அதில் இன்வால்வ் ஆகிட்டாரு. நீங்களா செல்லை வந்து உங்கள் கையில் இருந்த லஞ்சை வந்து ஜங்கு கூட அந்த டேபிளில் வச்சுட்டு செல்லை திறந்துட்டு உள்ளார போகிறீங்க. அந்த ஆளா கதறன்னு அடி வாங்கிக்கிட்டு இருக்கான், அழுறான், கதறான். ஜேகே கருணையே காட்டில் அப்படி அடிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் போய் பேக்கப் பண்ணுறீங்க. மாமா போதும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து பண்ணி உங்கள் வாய்ஸு கேட்டதுக்கப்புறமா தான் ஜங்குக்கு வந்து ஆகுறாரு. அந்த ஸ்டிக்கர் தூக்கி போடுறாரு. அப்புறம் உங்கள் ஹக்கை வந்து பிரேக் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் இருந்து திரும்புகிறாரு. இங்கே எதுக்குடி வந்த?
எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் இங்க வராத வராத அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்றத கேட்க கூடாதுன்ட்டு இருக்கியாடி? நான் என்ன பண்றது? உனக்கு நான் நிறைய தடவை கால் பண்ண, நீ எடுக்கவே இல்லை. அத்தை தான் வந்து சரி இந்தா போய் கொடுத்துட்டு வா அப்படின்னாங்க. அதனால தான் லஞ்ச் உனக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். உனக்கும் சரி அம்மாவுக்கும் சரி இதே வேலையா போச்சு, வாடி அப்படின்னு சொல்லிட்டு செல்லுல இருந்து உங்களை வெளியில கூட்டு போய் செல்லை லாக் பண்ணிட்டாரு. இப்போ வந்து ஜங்குக்குன்னு தனியா ஒரு ரூம் தானே இருக்கும். ஸோ அவர் வந்து அங்கதான் வந்து உங்களை கூட்டு போறாரு, சேர்ல உட்காடுறாரு. கொடுத்துட்டல, கிளம்பு. அது மட்டும் எப்படி கொடுத்துட்டா மொத்தம் போதுமா? நீ சாப்பிட்றியா இல்லையா அப்படின்றலாம் வந்து பார்க்க வேணுமா? போனா உன் அம்மா தான் என் பையன் சாப்பிட்டானா, எவ்வளோ சாப்பிட்டா, மிச்சம் எந்த வச்சானா அப்படின்ட்டு வந்து கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்ல அப்படின்ட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து அவரோட நீங்க கொண்டு வந்ததெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறீங்க. ஜங்குக்கும் வந்து ஹேண்டெல்லாம் வாஷ் பண்ணிட்டு பிளேட்ல வந்து போட்டு சாப்பிடலான்னு போறாரு. நீங்களும் வந்து ஜங்கு கூட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, என்னடி இருமாமா, நான் இருக்கேன்ல, நான் இருக்கும்போது நீ ஏன் சாப்பிடுற? என்னடி சொல்ற? நான் ஃபீல் பண்றேன் மாமா. ஒன்றும் தேவையில்ல, கொடுத்துட்டல, போய் சைலண்டா உட்காருப்போ. அதெல்லாம் முடியாது, என் புருஷனுக்கு நான் தான் ஃபீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்க. நான் ஐயோ எரிச்சல் படுத்துறாளே அப்படின்ட்டு ஜங்குக்கும் வந்து நீங்களா ஃபீட் பண்றீங்க. ஜங்குக்கும் வேற வழி இல்லாம சாப்பிட்டுடுறாரு. அது மட்டும் இல்லாம ஜேகே வாயில ஒட்டிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சமா தண்ணிய உங்களோட தாவையில வந்து ஊத்தி தொடச்சி விட்டுட்டு இருக்கீங்க. போதும்டி, இது கூட நான் பண்ணிக்க மாட்டேனா? நான் இருக்கும்போது நீ ஏன் மாமா இப்படிலாம் பண்ணாலும், நான் இருக்கேன்ல உனக்கு இதெல்லாம் பண்ணி விடுறதுக்கு அப்படின்ட்டு நீங்க. அதுக்கப்புறமா ஜங்குக்கு தண்ணியும் குடுக்குறீங்க. பாட்டிலில் தண்ணி கொடுக்குறீங்க. அவரும் வந்து குடிச்சிட்டு அகெயின் வந்து பாட்டிலில் மூடி உங்ககிட்ட கொடுத்துட்றாரு. சரிடி, அதான் முடிஞ்சிச்சுல, கிளம்பு. அதுக்குள்ள எப்படி முடிஞ்சிச்சு? இரு 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 இன்னும் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து போய் கொண்டு வந்திருந்த அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து அந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே கழுவிட்டு உங்கள் ஹேண்ட்ஸையும் நல்லா கழுவிட்டு திரும்ப அகெயின் ரிட்டர்ன் வந்துட்டு, இப்போ என்னடி வேணும்? அதுவா? உட்காரு மாமா, உட்காரு மாமா. ஏன் மாமா இப்போ பார்த்தாலும் வந்துட்டே இருக்கேன்? இப்படி நீ வந்து நம்ம குழந்தைங்க கிட்டலாம் இருந்தால் குழந்தைங்க என்ன நினைக்கும்? சரியான சிடு மூஞ்சி அப்பான்னு உன்னை தானே சொல்லுவாங்க மாமா அப்படின்றீங்க நீங்க. ஐயோ என்னடி வேணும் உனக்கு இப்போ? இரு மாமா, சைலண்டா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க? ஜங்கு கூட ஷோல்டர்ஸ்ல கையை வச்சுட்டு அப்படியே ஜங்கு கூட லிப்ஸ்ல அப்படியே லைக் ஒரு கிஸ் கொடுத்துட்டு கிஸ் கொடுக்குறீங்க. கிஸ்ஸை பிரேக் பண்றீங்க. அவ்வளோதான் மாமா, அந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன், பாய், அப்புறமா வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கொண்டு வந்த லஞ்ச் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. ரொம்ப ஹாப்பியாக வந்து போயிடுறீங்க. ஜங்குக்கா சிரிச்சுட்டு, இவளுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்ட்டு அவரும் வந்து அப்படியே விட்டுறாரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வந்து இப்போது உங்களோட ரூமில் தான் வந்து படுத்துட்டு இருக்கீங்க. லைக் வந்து ஈவினிங் அந்த மாதிரி ஒரு டைமு. எப்படி நீங்கள் வந்து படுத்திருக்கீங்கன்னா லைக் கம்மந்து படுத்துட்டு ரெண்டு காலையுமே வந்து மடக்கி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு ஆட்டிக்கிட்டே படுத்துட்ருக்கீங்க. உங்கள் தாவணி எல்லாம் வந்து அப்படியே அங்கங்கே விலகிட்டு அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சும்மா அப்படியே படுத்துக்கிட்டு ஃபோனில் அப்படியே சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த ஸ்க்ரோல் என்னென்னா லைக் ஹாட்டான ஒரு சீன் தான் வந்து லைக் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு மூவியில் ஒரு சீனு அதுதான் வந்து அப்படியே நீங்கள் வந்து ஜங்கு கூட பண்ணுற மாதிரி அப்படியே இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ தான் வந்து ஜங்குக் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து வந்திருந்திருப்பாரு. ஸோ என்னதான் வந்து ஒரே ஊரில் இருந்தாலும் பட் தனித்தனி வீட்டில் தான் வந்து நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் வந்து உங்கள் ரூமில் இருக்கீங்க. உங்கள் அம்மா தான் வந்து ஜங்குக்கெல்லாம் ரிசீவ் பண்ணுறாங்க. வாடா தம்பி, என்னடா சடனாக இந்த பக்கம் வந்திருக்கேன்? எல்லாம் உன் பொண்ணை பார்க்கறதுக்கு தான். ஏன் பொண்ணை பார்க்கவா? அது சரி, அப்போ அவ தான் உன்னை பார்க்க வருவா, இப்போ நீ வந்திருக்க, என்ன அதிசயம்? அது ஒன்றும் இல்லை, உன் பொண்ணுங்க எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறியா? என்னடா சொல்கிற? ஆமாங்க, அவன் பொண்ணும் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா, கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு கேட்டுகிட்டே இருக்கா. சரி பாவம், நம்ம அக்கா பொண்ணு தானே,
பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுதான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு வந்திருக்கேன். ஓ! ஆஹா! என்ன சார் வந்து பிச்சை போடுறீங்களா? ஏன்க்கா? என்னமோ உனக்கு மட்டும் ஆசையே இல்லாத மாரி சீன் போட்டுட்டு இருக்கல்ல, அப்புறம் என்ன? அ தெரிஞ்சிருச்சா? நல்லாவே தெரியுது. உன் மூஞ்சில நல்லாவே தெரியுது. ம். நானும் இத நீ எப்ப வந்து கேப்பன்னு பார்த்துட்டே இருந்தேன். சாருக்கு இப்பதான் வந்து தோணுதோ, வந்து இவ்ளோ வருஷம் ஆனதுக்கு அப்புறமா தான் அவ சின்ன பொண்ணா இருந்தா. அப்ப எப்படிக்கா வந்து கேட்க முடியும்? இப்ப அவ காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கா. காலேஜ் முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு தான் பார்த்தேன். ஆனா உன் பொண்ணு ரொம்ப ஃபாஸ்டா இருக்காளேக்கா. அப்புறம் நாளைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் பொண்ணுக்கு வந்து நீ பாட்டி ஆயிட்டனா, அப்புறம் அதெல்லாம் வந்து நீ என்கிட்ட கேட்டுறக்கூடாதுல்ல. அதனாலதான் இப்பவே வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஏய் என்னடா சொல்ற? ஆமாங்க்கா, நான் சும்மா இருந்தாலும் உன் பொண்ணு சும்மா இருக்க மாட்டாளே. கிஸ் பண்றா, ஹக்கு பண்றா, அங்கங்க தொடுறா. நான் சொல்ல வேண்டியதில்ல. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், அவ்வளோதான். சீக்கிரமா நீ உன் புருஷன்கிட்ட பேசிட்டு ஒரு நல்ல நலம் சொல்லு, முடிச்சிடலாம். சரி, நான் என் முன்னாடி பார்க்க போறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு இப்போ உங்க ரூமுக்கு தான் வந்துட்டு இருக்காரு. உங்க ரூமுக்கு உள்ளாரையும் வந்து கதவெல்லாம் மூடிட்டாரு. நீங்க சுத்தமா கவனிக்கவே இல்லை ரூம்குள்ளார ஒருத்தங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பாட்டுக்கு அந்த ஹாட் சீனை தான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளோ நல்லா இருக்கு, இதே மாதிரி நம்ம மாமா கூட பண்ணா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இமேஜினேஷன்ல தான் நீங்க வந்து போயிட்டு இருக்கீங்க. ஜங்குக் பார்க்குறாரு, உங்க காலு நல்லா கிளியரா அப்படியே நல்லா தெரியுது. உங்க ஹிப்பு செம்மையா ரிவீல் ஆகுது. தாவணி எல்லாம் விலகி அப்படியே வந்து ஒரு தினுசா தான் வந்து படுத்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படி என்ன இவ உள்ள வந்தது கூட தெரியாம எப்படி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரசிச்சு பார்த்துக்கிட்டே வந்து ஜங்குக் வந்து உங்க மேல ஹோவர் ஆகுறாரு. லைக் வந்து அவர் வர்றது உங்களுக்கு தெரில, அந்த அளவுக்கு மூழ்கி போயிருக்கீங்க. அவரும் வந்து பார்க்குறாரு. அந்த சீன் எப்படின்னா வந்து அதில் வந்து ரொம்ப ஒரு ஹாட்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அந்த இதுதான் வந்து அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. ஜங்குக்கா என்ன இது இப்படி தான் போய் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஜங்குக்கு. ஜங்குக்கு அப்படியே ஸ்மிர்க் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, லைக் உங்களோட ஹிப்பெல்லாம் வந்து நல்லாவே ரிவீல் ஆகுதுல்ல. அவர் அப்படியே வந்து உங்கள் ஹிப் அப்படியே ட்ரேஸ் பண்ணி அப்படியே க்ரிப் பண்ணுறாரு. உங்களுக்கு அப்படியே என்னது இது, யாரோ வந்து இது பண்ணுற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபேஸை மட்டும் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கோட ஃபேஸ் அவ்வளோ க்ளோஸாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஷாக்கி வைட் ஐஸில் பார்க்குறீங்க. ஜங்குக்கா உங்களை அப்படியே வந்து செம்மையாக வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் வந்து டக்குன்னு கிஸ் பேக் பண்ணுறீங்க. அந்த கிஸ்லேயே அவர் வந்து உங்களை அப்படியே திருப்பிடுறாரு, நேராக திருப்பிடுறாரு. செம்ம டீப்பாக அந்த கிஸ்ஸு போய்கிட்டே இருக்கு. நீங்கள் தட்டுறீங்க ஜங்குக்கா, ப்ரீத் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஜங்குக்கா உங்கள் 2 ஹேண்ட்ஸுமே அவரோட ஒரு ஹேண்டில் பின் பண்ணிட்டு செம்ம டீப்பாக கிஸ்ஸு போகுது. அந்த கிஸ்ஸு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கழுத்துக்கிட்ட வருது. அப்படியே செம்மையாக சக் பண்ணுறாரு, கடிக்கிறாரு. அண்ட் அவரோட ஹேண்ட் வந்து உங்கள் ஹிப்பு கிட்ட தான் போய் அப்படியே ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமாம்மா, ஆமாம்மா. என்னடி என்ன என்ன வேலை பார்த்துட்ருக்க நீ? இதெல்லாம் வந்து நீ வீட்டில் பார்த்துட்ருப்பியா? என்கிட்ட கேட்டிருந்தாலும் நானே வச்சு செஞ்சுருப்பேன்லடி. இதில் வீடியோவை ஏண்டி பார்க்குற? வீடியோவை பார்த்து அசத்திட்டுக்கிறேன், நானே உன்னை முழுசாக வச்சு தீக்கிறேன்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இதாக வந்து ஜங்குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட ஹேண்ட்ஸ் இப்போ வந்து அப்படியே உங்கள் ஸ்கர்ட்டுக்குள்ளார தான் வந்து போகுது. செம்மையாக வந்து அப்படியே டீஸ் பண்ணிட்டு ரப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு செம்மையாக டெம்ட் ஆயிடுச்சு. மாமா போதும்டா, இதுக்கு மேலே வேண்டாம், அவ்வளோதான், அப்புறம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது மாமா, ப்ளீஸ்டா, வேண்டாம்டா அப்படின்ட்டு இருக்கீங்க நீங்கள் ஜங்குக். அவருக்கும் வந்து முடியல, கண்ட்ரோல் லூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. உடனே அவரும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு விலகி போயிடுறாரு உங்ககிட்ட இருந்து. என்னடி வேலை பார்த்துட்டு இருக்க? இதெல்லாம் வந்து வீடியோவை பார்ப்பியாடி? அப்படி என்னடி உனக்கு? மாமா பக்கத்தில் இருக்கும்போது உனக்கு அந்த வீடியோலாம் எதுக்குடி அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீ தான் எதுவுமே பண்ண மாட்டேன்றியே மாமா, அட்லீஸ்ட் இந்த வீடியோவை பார்த்தாது நான் இமேஜின் பண்ணிக்கலாம்ல, ஏன் மாமா இப்படி எல்லாம் பண்ணுவான் அப்படின்ட்டு. அதுக்கு தான். ஆஹா, அப்படியா? அப்போ விட்டு இப்போவே வந்து முடிச்சிடுறேன். ஆஹா, இதெல்லாம் வந்து ஒன்லி ஆஃப்டர் மேரேஜ் தான், இப்போல்லாம் கிடையாது.
அத நீ சொல்ல கூடாது. அத நான் தான் முடிவு பண்ணுவேன். சும்மா இருந்தவன டெம்ப்ட் பண்ணி விட்டறடி நீ. அப்படின்ற மாரி அகைன் வந்து ஜங்குக்கு மேல ஓவர் ஆகுறாரு. மாமா மாமா வேண்டாம் மாமா, சொன்னா கேளு மாமா. எனக்கு வேணும்டி. செம்மையா இருக்கு தெரியுமா? அப்படி உன்ன பார்க்கும்போது. அப்படின்ற மாரி ஜங்குக் சொல்றாரு. அவர் அப்படியே வந்து உங்க நெக்கு கிட்ட நெக்குக்கு கீழே லைக் செஸ்ட்டுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கிஸ் பண்றாரு. சக் பண்றாரு. நீங்க அப்படியே அவரோட ஹேரை வந்து கிரிப் பண்றீங்க. அதுல அவருக்கு இன்னமும் வந்து இதாகுது. அவர் அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படின்ட்டு வந்து உங்க ஹூக்கெல்லாம் வந்து கழட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. பட் ஆனா அந்த டைம்ல வந்து அவர் சும்மா தான் கதவை மூடிட்டு வந்திருப்பாரு. அந்த டைம்ல என்ன இருக்குன்னா, உங்க அம்மா வந்து கதவை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. பார்த்தா அவங்களுக்கு செம்மையான ஷாக்கு. உடனே நீங்களும் ஜங்குக்கும் 2 பேரும் எந்திரிச்சு விலகி போயிட்டு நீங்க ட்ரெஸ்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உடனே ஜங்குக் தான், அக்கா என்னக்கா நீ கப்புள்ஸ் தனியா இருக்கும், டோரை நாக் பண்ணிட்டு வரணுன்ற பேசிக் சென்ஸ் கூடவாக்கா உனக்கு எல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு உங்க அம்மாவா முறைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்டா டேய், என் வீட்டுக்கு வந்து என்னோட பொண்ணோட ரூம்ல என்ன வேலைடா பார்த்துட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ஜங்கு கிட்ட தான் வந்து காது பிடிச்சி நல்லா வந்து திருவுறாரு. அக்கா விட்டுக்கோ விட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை வந்து எடுத்து விடுறாரு நம்ம ஜங்குக்கு. என்னக்கா இப்போ நான் கல்யாணம் பண்ணி போற பொண்ணு தானே, ஏன் பொண்டாட்டி தானே, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. எது தப்பு இல்லை? அப்போ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க உன் மாமாவுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, அவ்வளோதான். என்ன அவ்வளோதான்? என்ன இப்போ என் பொண்டாட்டி தான், நான் வந்து பண்ணுறது எந்த தப்பும் இல்லை, அவளுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னடி பொண்டாட்டி நீங்களா பேசலான்ட்டு வாய் திறக்கும் போது உங்க அம்மா ஒரு லுக்கு தான், அப்படியே சைலண்ட் ஆயிட்டீங்க. என்ன 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 நீ ஏன் பொண்டாட்டி முறைச்சிட்டு இருக்க? முறைச்சா என்ன இப்போ? அப்படியே வந்து பயந்தெல்லாம் சைலண்ட் ஆயிடுவாங்களா என்ன? உன் உன்னோட நீ முறைகிறதுக்கு உன் புருஷன் வேணா அடங்கி போகலாம், நான் இல்லை. என் பொண்டாட்டி இந்த மாதிரி முறைச்சி பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்காது சொல்லிட்டாமா. சீக்கிரமா உன் புருஷன்கிட்ட சொல்லி ஒரு மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணு, என் பொண்டாட்டியை வந்து தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அங்கேருந்து போயிடுறாரு. உங்கள் பட்டிலே ஒரு லைட்டாக ஒரு அடி அடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. உங்கள் அம்மா இப்போ உங்ககிட்ட தான் வராங்க. ஏண்டி அறிவு இருக்காடி உனக்கு? அவன் தான் வந்து பண்ணுறான், நான் வேண்டாம் தள்ளிப்போ அப்படின்னு சொல்ல முடியாதாடி? நான் என்னம்மா பண்ணுறது? உன் தம்பி அந்த மாதிரி அவன் தொட்டாலே நான் அடங்கிடுறேன். அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் பண்ணும்போது எப்படிம்மா நான் வேண்டான்னு சொல்ல முடியும் அப்படின்ட்டு அப்படியே நெளிஞ்சுக்கிட்டு வெக்கப்பட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. கருமண்ட கன்றாவி, பண்ணி தொலையாத, பார்க்க சகிக்கலை சை அப்படின்ற மாதிரி உங்க அம்மா. உனக்கு பொறாம. சரி சரி சீக்கிரமா நீ போய் உன் அப்பா சரி 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 சீக்கிரமா நீ போய் உன் புருஷங்கிட்ட ஒரு நல்ல டேட்டா பேசி ஃபிக்ஸ் பண்ணு, சரியா? ஷூ போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவையும் வெளியில் தள்ளிட்டு கதவை மூடி லாக் பண்ணிடுறீங்க. தப்பிச்சண்ட சாமி அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. ஆனாலும் ரொம்பவும் அந்த ஹாப்பியாக இருக்குது. லைக் வந்து சீக்கிரமாக வந்து நீங்கள் ஜங்குக்கை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் சுபா முதல்ல இவங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா வந்து வந்து நின்னாலும் நின்றுவாங்க. அம்மா உன் வயிற்றுல என் வயிற்றுல பேர குழந்த, உன் பேர குழந்த ரொம்ப வந்து வாய் கொளருது, சாரிடா ஃபிக்ஸிஸ். உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் வந்து லைக் அவங்க வந்து இந்த மாதிரி இமேஜின் பண்ணுறாங்க. சீக்கிரம் வந்து நான் மாசமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் வந்ததுக்கப்புறமா வந்து சாப்பிட்டலாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து உங்கள் அம்மா வந்து சீக்கிரம் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவா என்ன அவசரம், செகண்ட் இயர் தானே படிச்சுட்ருக்கா, முடிக்கட்டு காலேஜு. உங்கள் அம்மாவா அதுக்குள்ளார கையில் ஒரு குழந்தையா வந்துடும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என்னடி யோசிச்சுட்ருக்க? அது ஒன்றும் இல்லைங்க, என் தம்பிக்கும் வயசாயிட்டே போகுது, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல, அதனால தான். சரி நீ முடிவு பண்ணிட்டேன், உன் இஷ்டம் தானே, சரி பண்ணு அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் சொல்லிடுறாரு. அண்ட் 1 வீக்லேயே வந்து உங்களுக்கும் ஜங்குக்கும் மேரேஜு. உங்களுக்கு செம்மையான ஹாப்பி. அப்படியே ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகுது. அன்னைக்கு மேரேஜ் டே ரொம்ப
ரொம்ப ஹாப்பியா வந்து நீங்களும் மணமேடையில வந்து உட்கார்றீங்க. ஜங்குக்கும் உங்களுக்கும் வந்து மேரேஜ் முடியுது. அண்ட் அப்படியே டைம் ஸ்கிப்பும் ஆகுது. நைட் டைமு தான். ஜங்குக்கா ரொம்ப ஈகரா உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பட் ஆனா நீங்க வரவே இல்ல. என்னாச்சு? வரவே இல்லவா? என்ன இருக்கும்? அப்படின்ற மாரி ஒரு டென்ஷன்லயே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்போதான் ஒரு டோர்ல வந்து நாக் பண்றாங்க. வந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடா, ரொம்ப ஹாப்பியா வந்து ஜங்குக் டோரை போய் ஓப்பன் பண்றாரு. ஓப்பன் பண்ணா வந்து அங்க நின்னுட்டு இருக்கிறது யாருன்னா, அ உங்க அம்மாவும், ஜங்குக்கோட அம்மாவும் தான் நின்னுட்டு இருக்காங்க. என்னாச்சு? நீங்க 2 பேரும் இங்க வந்திருக்கீங்க. என்ன? அதுவாடா, அ ஒரு வாரத்துக்கு உனக்கு வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ட வந்து தள்ளி போட்டுருக்கோம். எதுக்கு? அதுவாடா, அப்ப வந்து அ பீரியட்ஸ் ஆயிட்டாடா, அதனால வந்து தள்ளி போட்டுருக்கோம் அப்படின்ட்டு சொன்னதுமே ஜங்குக் அப்படியே மண்டையில இடி வந்து விழுந்த மாதிரி இருக்கு. அவர் அப்படியே அரைஞ்சு நின்றுட்டாரு. சரிடா, அதான் சொல்லிட்டு போக தான் வந்தோம். சரி நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஜங்குக்கா கொஞ்சம் கூட வந்து லைக் என்ன சொல்றது, உறைஞ்சு போய் நின்றுட்டாரு. அவர் அவ்வளோ ஆசையா இருந்திருப்பாரு. உங்களை அப்படியெல்லாம் பண்ணணும், இப்படியெல்லாம் பண்ணணும், இந்த இடத்துல பண்ணணும், அந்த இடத்துல பண்ணணும், இப்படி அந்த மாதிரி நிறைய வந்து யோசிச்சு எல்லாம் வந்து வச்சிருந்திருப்பாரு. பட் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அதுக்கு ஒரு வாரம் வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டுமே ஒரு அவ்வளோ உறைஞ்சு போயிட்டாரு. அப்படியே சோகத்திலே டோரை மூடிட்டு வந்து உக்காடுறாரு. ஐயோ, என்னடா ஜங்குக்கு நிலைமை இப்படி ஆயிடுச்சு, இப்பயா அவளுக்கு அதெல்லாம் வரணும். ஒரு வாரத்துக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவரும் வந்து அப்படியே தூங்கிடுறாரு. தூங்குனா ட்ரீம்ஸ்லலாம் நீங்க தான் வரீங்க ஜங்குக்க. அவர் உங்களை டச் பண்றாரு இல்லையோ, நீங்க வந்து பாஞ்சிடுறீங்க, வந்து எல்லாமே பண்றீங்க. அந்த மாதிரியான கனவு தான் வந்து ஜங்குக்கு வருது. அப்படியே நெக்ஸ்ட் டே ஸ்கிப் ஆகுது. அவரும் வந்து குளிச்சுட்டு எந்திரிச்சிட்டு ரெடி ஆகிட்டு வராரு. நீங்க வந்து அங்கே உட்காந்து நல்லா ஹாப்பியாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. கிராதகி என்னை ஏமாத்திட்டு இப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி பலமாக தான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்களும் வந்து எதுவுமே கண்டுக்காம ஹாப்பியாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜங்குக்கும் வந்து உட்காடுறாரு. என்ன ரொம்ப ஹாப்பி போல? ஆமா மாமா, பாத்தியா எவ்வளவு டிஷ் செஞ்சிருக்காங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கு மாமா, நீயும் சாப்பிடு மாமா அப்படின்ட்டு வந்து நீங்க சொல்றீங்க. சாப்பிட்றதுக்கு தான் வழி எல்லாமே போச்சே அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸு. என்ன மாமா, சாப்பிடு மாமா, சாப்பிட்றேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து உங்களை பார்த்துக்கிட்டே தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. உங்களோட லிப்ஸு தான் அதையே தான் அவர் பார்த்துக்கிட்டு அதை அப்படியே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி அவரும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படியே தான் வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் வந்து காலேஜ்க்கெல்லாம் ரெடி ஆகிட்டீங்க. ஜங்குக்கும் அவரும் வந்து யூனிஃபார்ம் எல்லாம் வந்து போட்டுட்டு அவரும் வராரு. மாமா போலாமா, போலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பைக் எடுக்கிறாரு. நீங்களே வந்து ஜங்குக்கு பின்னாடி உட்காந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரும் ட்ரைவ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. சைலண்டா தான் போறாரு, எதுவுமே பேசல. ஏன் மாமா சைலண்டா இருக்க? ஏன் சைலண்டா இருந்தா என்ன, இப்போ அமைதியா வந்துரு, நானே கொல்லா காண்டில் இருக்கேன். ஏன் மாமா இப்படி பேசுற? நான் பாவம் இல்லையா மாமா, ஏன் இவ்வளோ கூப்பிடுற அப்படின்ற மாதிரி வந்து நீங்க கேக்குறீங்க. ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை. அவர் வந்து உங்கள் காலேஜும் வந்துடுச்சு, ட்ராப் பண்ணிட்டு சரி ஈவினிங் வந்து நான் வர முடியுமான்னு தெரில, நீ வந்து எப்பவும் போல் நீ கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து போயிடுறாரு. ஸ்டேஷனுக்கு தான் போகிறாரு. அங்கே வந்து பார்த்தா அங்கே வந்து எல்லாருக்கும் ஷாக். என்னடா நேற்று தாண்டா கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளாருமே வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அங்கே வந்து அவர் கூட ஒர்க் பண்ணுறது யாருன்னா நம்ம ஜிமினோ டயாங்கோ. ஜிமின்டா, என்ன மச்சான் நேற்று தான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே ஸ்டேஷன் வந்துட்டா, என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஜிமின்னு. டயாங் வந்து ஒரு வேளை கடமை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டானோ, அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி டயாங் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க வேற ஏன்டா, செம்ம காண்டில் இருக்கேன், ஒழுங்கா அமைதியா போயிருங்க, இருக்கிற காண்டில் எவனை பிடிச்சி என்ன பண்ணுவன்ட்டு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லிக்கிட்டு அவரோட கேபினுக்கு போயிடுறாரு. உடனே ஜிம்மினும் டேங்கும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் போறாங்க. என்னடா ஆச்சு, இவ்வளோ கடுப்பா இருக்க காலங்காத்தால, என்னாச்சு? அட நீங்க வேற ஏன்டா, நேற்று எவ்வளோ ஆசையா எவ்வளோ இதோட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? சரி என்னாச்சு?
அப்புறம் அவர் சொல்றாரு, "இந்த மாரி தான்டா நடந்துச்சு" அப்படின்னு சொன்னதுமே செம்மையா சிரிக்கிறாங்க ஜெமினும், டயாங்கும். "நிஜமாவாடா? நிஜமாவா? அச்சோ! ஐயோ மச்சான் பாவம்டா நீ. ஆனா உன்னோட நிலைமைய பார்க்கும்போது பரிதாபப்படுறதா, சிரிக்கிறதா சத்தியமா தெரியலடா" அப்படின்ற மாரி பேசி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. "டேய் ஒழுங்கா எந்திரிச்சு போயிருங்கடா. நானே செம்ம கொல்ல காண்டுல இருக்கேன். வேண்டாம் ஒழுங்கா எந்திரிச்சு போயிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே தான் வந்து லைக் ஒரு அந்த 1 வீக்குமே போகுது. 1 வீக்குமே ஜங்குகிட்ட வந்து உங்ககிட்ட ஒழுங்கா பேசல, உங்க முகத்த பார்க்கல. அப்படிதான் வந்து போயிருக்கு. உங்களுக்கும் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? அப்படின்ற மாரி உங்களுக்கு இருக்கு. அண்ட் இதோட வந்து இத அ இத முடிக்கிறேன். அண்ட் போனஸ் வேணும் அப்படின்னா வந்து போனஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அ அவ்வளோதான். ஸோ இதோட இத முடிச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு எஃப்எஃப்ல பார்க்கலாம். பாய் பாய்.